நீங்களும் பிஆர்பி ட்ரீட்மெண்ட்டை உங்கள் ஹேர் டென்சிட்டிக்காக கன்சல்ட் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்து அது ஒர்க் ஆகுமா ஆகாதான்றதை தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஹேர் க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணி குரூப் பண்ண சீரீஸில் இது பார்ட் 23. ஸோ பிஆர்பின்றது ஒரு நான் சர்ஜிக்கல் கிளினிக்கல் ப்ரொசீஜர். இதில் என்ன பண்ணுவாங்கன்னா ஊசி எடுத்துகிட்டு நம்ம கையிலேருந்து ரத்தத்தை எடுத்துருவாங்க. சரிங்களா, நம்ம ரத்தம் தான் அது. அதிலிருந்து கான்சன்ட்ரேட் பண்ணி பிளேட்டில் பிரிப்பாங்க. ஸோ அந்த பிளேட்லெட்டில் க்ரோத் ஃபேக்டர்ஸ்லாம் நிறைய இருக்கும். அதை திரும்ப நம்ம ஸ்கேல்பில் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதை விட மோர் கான்சன்ட்ரேட்டட் க்ரோத் ஃபேக்டர்ஸை டேரெக்டாக நம்ம ஸ்கேல்பில் இன்ஜெக்ட் பண்ணால் அது ஜிஎஃப்சி. ஸோ நீங்கள் பிஆர்பியை கம்பேர் பண்ணுறப்ப ஜிஎஃப்சி கொஞ்சம் காசு அதிகமாக இருக்கும். நான் ஜிஎஃப்சி ட்ரை பண்ணதில்லை, பட் பர்சனலி ஒரு 12 செஷன் பிஆர்பி இப்போ வரைக்கும் பண்ணியிருக்கேன். எனக்கு அதனால நல்ல ரிசல்ட்ஸும் இருக்குது. நான் பிஆர்பி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் அதோட சேர்த்து டர்மா ரோலிங், மினாக்சில்ஸ், ஃபுட்டு, சப்ளிமெண்ட், பச்சை டானிக் அது இதுன்னு ஃபாலோ பண்ணதால எனக்கு ஒரு 6 to 8 months பீரியடில் நல்ல ரிசல்ட் தெரிஞ்சுது என்னோட ஹேரில். கம்மிங் ஃப்ரம் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் ஒரு கரெக்டான ப்ரோட்டோகால்ஸ், ஃபுட்டு, லைஃப் ஸ்டைல், சப்ளிமெண்ட் இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறப்ப உங்களுக்கு எங்கேயா பேச்சஸ் கீசஸ் இருந்துச்சுன்னா அதுவே ஃபில் ஆகிற அளவுக்கு உங்கள் ஹேர் அவ்வளோ வால்யூமைஸ்டாக தெரியும்.